இந்த ஆச்சரியக்குரியல் எப்படின்னா சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வாங்கடா ஒழுங்காக வந்துட்டு போங்கன்னா போக மாட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா இங்கே சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த எஸ்ஐஆர்னு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த யார் தலைமை அப்படின்னா ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்த் அவர்களும் தலைமை. அங்கேயும் போய் பொதுச்சத்தை பூரா உடச்சி போட்டு, எப்போ கரூர் சம்பவம் முடிஞ்சுக்கிட்டு 40-45 நாள் கழிச்சு அங்கேயும் போய் உடச்சி போட்டு எஃப்ஐஆர் எத்தனை பேருக்கு மேலே 850 பேருக்கு மேலே எஃப்ஐஆர், புஷி ஆனந்த் மேலே எஃப்ஐஆர், ஆதவர்ஜனா மேலேயும் மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே போனாலும் இவனுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அன்னைக்கு கிட்டத்தட்ட 50 நாள் ஒரு 2 மாதம் கழிச்சு, இத்தனைக்கும் நான் வெளியில் வந்தால் பிரச்சனை, நான் ஒரு 2000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஹாலுக்குள்ளே சுங்குவார் சத்திரத்தில் ஜேபிஆருடைய அந்த காலேஜ் மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் அந்த கட்சியில் தான் இருக்கார், அவருடைய காலேஜில் 2000 பேருக்கு கோடு அனுப்பி QR கோடு அனுப்பி இந்த ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளே வர சொல்கிறாங்க. சரி அதை ஸ்கேன் பண்ணி நாங்கள் உள்ளே வந்துடுறோம். அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக 5 நாள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு 5 நாள் லீவ். எதுக்கு?